தன்னுடைய வசீகர பேச்சாலும், உபசரிக்கிறதுல அக்கறையோடு இருக்கிறதுல, அன்பாக இருக்கிறதுல, பழகுன உறவுக்கு கடைசி வரையும் மதிப்பு கொடுக்கறதில்ல, பாசத்துக்கு அடிச்சுக்கிற ஆள் இல்லைன்னு சொன்னால் கடகராசி தான். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6-9க்கு அதிபதி. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு கடன் வழக்கு ஸ்தானத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ல் போய் மறைகிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல பாக்கியாதிபதி மறைகிறது நல்ல விஷயமா? 6ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சா கெட்டவன் கெட்டு போனால் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறான். கடகராசிக்கு குரு ரொம்ப நல்லவராச்சே, பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவராச்சே, புகழ் கீர்த்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராச்சே, 12க்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் புலிப்பாணி ஐயா என்ன சொல்கிறாங்க? 12ஆம் இடத்திலே குரு பகவான் வந்த பொழுது தான் ராமபிரானுடைய அம்பால் ராவணன் வீழ்ந்தார். அப்போ ராவணனை ராமபிரான் வதம் செய்த அந்த 12ஆம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது தான் அந்த நிகழ்வு நடந்ததுன்னு ஐயா சொல்கிறாங்க. அப்போ 12ல் குரு வரும் பொழுது சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குருவோட ஸ்தான பலன் அப்படின்னு சொல்கிறோம். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்குது.